அதுன்னு சொல்கிறான். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் எது சரி எது பிழை என்பதல்ல. இது ஏற்கனவே உலமாக்களுக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சர்வதேச பிறை, அதாவது எங்கே கண்டாலும் எல்லாரும் எடுக்கணும் உலமாக்கள் சொல்லித்தான் இருக்காங்க. அதே நேரம் அவரவர் ஊருக்கு அவரவர் பிறை என்று சொல்லியும் இருக்காங்க. சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அறிஞர்கள் பழைய காலத்தில் இதெல்லாம் அதாவது கணக்கு தெரியாத காலத்தில் தான் செய்யணும், கணக்கு தெரிகிற காலத்தில் கணக்கு பார்த்து கலண்டரை அடிச்சு விடலாம், கணக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிறை தெரிகிற நாளை வச்சு நிர்ணயித்து செய்யலாம் என்ற கருத்துன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 3 கருத்தும் உலமாக்கள் முன்வைத்த கருத்து தான். ஆனால் இதில் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு சர்வதேச பிறை சரி என்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு உள்ளூர் பிறை சரி என்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொருவருக்கு கணக்கிட்டு பார்ப்பது சரி என்று படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவரவருடைய சொந்த ஆய்வுடைய முடிவு. இதை அவரவர்கள் செய்ய வேண்டுமா என்ற கேள்விக்கு தான் நமக்கு விட தேவை. அதில் இஸ்லாமிய உலகத்தில் உள்ள எந்த ஒரு அறிஞரும் அதை அவரவர் செய்யணும் என்ற கருத்தை முன்வைக்கிறது. உதாரணமாக ஷேக் முஹம்மது நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் சர்வதேச பிறையை மிகவும் வலியுறுத்திய ஒரு அறிஞர். ஷேக் அல்பானி சர்வதேச பிறையை மிகவும் வலியுறுத்திய ஒரு அறிஞர். அவர்கள் தன்னுடைய தமாமுல் மின்னா என்ற கிதாபில் சொல்கிறாங்க, இஸ்லாமிய அரசுகள் ஒன்றுபடும் வரை ஒவ்வொரு நாட்டு மக்களும் அந்தந்த நாட்டோடு தான் நோன்பு நோக்க வேண்டும், பெண்ணா கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறாங்க. இஸ்லாமிய அரசுகள் இந்த சர்வதேச பிறை விஷயத்தில் ஒரு கருத்தில் ஒன்றுபடும் வரை வழங்குதா ஒவ்வொரு முஸ்லீம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம் சமூகமும் அந்தந்த நாட்டுடன் தான் செஞ்சு நோன்பையும் பெருநாளையும் கொண்டாடட்டும். வேறு நாடுகளோடு அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம். அது சமூகத்திலே பெரிய ஒரு கருத்து வேறுபாடை, பிரிவினையை உண்டாக்கும் என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க. அப்போ ஷேக் அல்பானி இஜ்திஹாதில் தன்னுடைய ஆய்வு முடிவில் தன்னுடைய கருத்தை முன்வைக்காங்க. எனக்கு சர்வதேச பிறை தான் சரியாக தென்படுகிறது என்ற கருத்தை முன்வைக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது அவங்க சொல்கிறாங்க அது அரசுடைய வேலை. சர்வதேச பிறை சரி கண்டு அதை நடத்துவது இஸ்லாமிய அரசுடைய வேலை. எனக்கு ஒரு கருத்து இருக்குது என்பதற்காக அதை நான் செய்ய வேண்டும் என்பதல்ல. ஏனென்றா என்னுடைய கருத்து ஒரு ஆய்விட முடிவு. அந்த முடிவை அரசு ஏற்படுத்தி செய்யும் வரை, அரசு ஏற்றுக்கொண்டு அதை செய்யும் வரை நான் சமூகத்தில் ஃபித்னாவின்னு செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. ஏனென்றால் பிறை, நோன்பு, பெருநாள் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விஷயம் அல்ல. பிறை, நோன்பு, பெருநாள் என்பது ஒரு சமூகம் சார்ந்தது, ஒரு பிரதேசத்தில் வாழ்கிற ஒரு சமூகம் சார்ந்தது தான் இந்த பிறையும் பெருநாளும், இந்த நோன்பும் பெருநாளும் இதுகள். எனவே இதில் தனித்தனி டீமாக இயங்குவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான இடம்பாடும் கிடையாது. உலகத்தில் நம்ம சொன்னோம் இந்த 3 வகையான அறிஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னோம். உலகத்தில் எந்த மூலையிலாவது வரலாற்றில் இந்த மாதிரி செய்கிறார்களா? அதாவது இஸ்லாமிய ஆட்சியில் வாழ்ந்த இமாம்கள் சர்வதேச, அதாவது பிறை எங்கே கண்டாலும் எங்கேயும் எடுக்கணும் என்று சொன்ன எங்கள் இமாம்கள் அந்த நாட்டில் அரசை விட்டு பிரிந்து வேறையாக பெருநாள் தொழுதார்களா என்று கேட்டால் அது இல்லை. அப்போ இதிலிருந்து நாங்கள் விளங்குகிற விஷயம் என்னென்றால் இது ஒரு சட்டத்துறை சார்ந்த ஒரு இஹ்திலாஃப், ஒரு கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாட்டுக்கு நியாயங்கள் இருக்கின்றன. உலமாக்கள் இந்த கருத்து வேறுபாடு இது எக்ரியபிள், இந்த கருத்து வேறுபாடு வருவதற்கு நியாயங்கள் இருக்குன்னு கண்டிக்கிறாங்க. ஆனாலும் சர்வதேச பிறை கருத்தில் உள்ள அறிஞர்களும், உள்ளூர் பிறை கருத்தில் உள்ள அறிஞர்களும், கணக்கீட்டு பிறையில் உள்ள அறிஞர்களும் எல்லாரும் ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. என்னண்டா ஒரு அரசை மீறி செயல்பட வேண்டாம். ஒரு நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாட வேண்டும், ஒரே நாளில் ஹஜ் பெருநாள் கொண்டாட வேண்டும், ஒரே நாளில் நோன்பு ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் இஸ்லாத்தை படித்த எந்த ஒரு பேரறிஞரும் கருத்து வேறுபாடு படல். அவங்க சொல்கிறாங்க இது இஜ்திஹாதுடைய விஷயம். இஜ்திஹாதுடைய விஷயத்தில் அவரவர் பிரிஞ்சு கொண்டு 2-3 நோன்பு 2-3 பெருநாள் செய்வதல்ல. ஏன்னா நோன்பும் பெருநாளும் முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை காண்பிப்பதற்கு, ஒற்றுமையாக அவர்கள் கொண்டாடுவதற்கு வந்த நாள்.
அதை டீமாக பிரிப்பதற்கு எந்த ஒரு அறிஞரும் அனுமதிக்கல். எனவே நான் ஒரு சர்வதேச பிறையில் இப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்திலே இருக்கிறேன். எப்படி சர்வதேச பிறை உள்ள, அதாவது பிறை தென்பட்டால் மேற்கு நோக்கி அந்த செய்தியை கொண்டு போகணும். அவர் சிலர் நக்கல் அடிக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண கூட்டத்தில் கிழக்கா மேற்கான்னு கேட்டாங்களா என்று ஒரு சில கேள்வி கேட்காங்க. அதுக்கு நான் கொடுக்குற பதில் என்ன, தந்த ஆட்சிக்கு உட்பட்ட தன்னுக்கு கிட்ட உள்ள பிரதேசத்தில் ஒருவர் கிழக்கு மேற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அது ஒரு டைம் ஜோன். ஒரு டைம் ஜோனுக்குள்ளே அவர் கிழக்கு மேற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆட்சியாளன் தந்த நாடு எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அவன் கிழக்கு மேற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் ஆட்சிக்குட்பட்ட பிரதேசம் எடுத்தாலும் எங்கே கண்டாலும் அவன் எங்கேயும் செய்வான். ஆனால் உலக உருண்டை என்னத்தை சொல்லுவேண்டா, உண்மையிலே சொல்ல போனால் கிழக்குக்காரனுக்கு தெரியாதவரை மேற்குக்காரனுக்கு தெரியும். எனவே ஒரு இடத்துல பிறை காணும்போது அந்த பிறையை மேற்கு நோக்கி நகர்த்துவதுதான் நான் காண்கின்ற ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்குது. அதுதான் சர்வதேச பிறை அமுலாக்களுக்கு மிகவும் சாத்தியமான, ப்ராக்டிக்கலான, ராவு ஆள் எழுப்பாத, பகலையில் நோன்பு பிடிக்க வைக்காத ஒரு இயற்கையான முறையாக இருக்கும். எல்லாரும் மகரிபில் தான் ரமலானை அடைவார்கள், எல்லாரும் ஒழுங்காக சகர் செய்வார்கள், எல்லாரும் ஒழுங்காக நிம்மதியாக நோன்பு பிடிப்பார்கள். அப்படியான அமைப்பு. அது சரி என்று கண்டாலும் நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை. நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் எனக்கு இல்லை. அதை யார் செய்ய வேண்டும் சொன்னால், ஒரு நாட்டிலே முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தால், அரசு அங்கீகாரம் பெற்ற முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமை இருந்தால் அந்த தலைமை அதை செய்யும். சில வேளை கேட்பாங்க, அந்த தலைமை பிழை செஞ்சால் என்ன செய்யணும்? தலைமை பிழை செஞ்சால் பிழையை அவர்கள் அல்லாஹ் சுமந்து கொள்வார்கள். தலைமை ஒன்று வந்துட்டால் அவர்கள் ஏதாவது பிழை செய்தால் அந்த பிழைக்கும் அவர்கள் அல்லாஹ் பார்த்துக்கொள்வார். பின்பற்றுறாக்களுக்கு அதில் எந்த குத்தமும் பெறாது. இது ஒரு சமூகம் சார்ந்த விஷயம். அதனால் பெரும் அறிஞர்கள், பேரறிஞர்களுடைய ஃபத்துவாக்கள், மார்க்க தீர்ப்புகள், நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிலர், பலர் சர்வதேச பிறைக்காரர்கள், பலர் உள்ளூர் பிறைக்காரர்கள். ஆனாலும் எல்லோரும் ஒரு கருத்து சொல்வார்கள், ஒரு நாட்டிலே ஒரு பிரதேசத்திலே உள்ள முஸ்லிம் சமூகம் அங்கே பிரியக்கூடாது, 2 பெருநாள் கொண்டாடக்கூடாது, 2 நோன்பு ஆரம்பிக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே முஸ்லிம் சமூகமாக பெருநாள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எனவே இப்படியான மார்க்க சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் நாங்கள் வளைந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இல்லாட்டி இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உலமாக்கள் சும்மா ஃபத்துவா கொடுக்க மாட்டான். அதாவது இது மசாலா இஹ்திலாஃபியா, கருத்து வேறுபாடு நிகழ்வதற்கு ஏதுவான ஒரு இடம்பாடுள்ள ஒரு சட்டம். இதில் ஒருவருக்கு ஒரு கூலி, ஒருவருக்கு 2 கூலி இருக்குது. இதில் ஒருவர் அசத்தியம், இன்னொருவர் சத்தியம் என்பதெல்லாம் யாரும் பேசலை. அப்படியான சூழலில் சமூக ஒற்றுமைக்காக ஒருவர் மற்றவருக்காக என்ன செய்யலாம்? எல்லாரும் ஒன்றுக்காக ஒரு மத்தாக்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று பேர் அல்ல. அல்லாவுக்காக, சமூக ஒற்றுமைக்காக 2 கருத்தில் 2க்கும் இடம்பாடு இருக்குது என்பதற்காக என்னுடைய கருத்தை நான் அடக்கி வைத்துக்கொண்டு என்னுடைய சகோதரன் கருத்தில் நான் இயங்குவேன். அதற்கு அல்லாஹ் இடத்துல கூலி இருக்குன்னு நான் எதிர்பார்ப்பேன். என்னுடைய சகோதரனும் அல்லாஹ்வுக்காக யோசிக்கிறான், நானும் அல்லாஹ்வுக்காக யோசிக்கிறேன். என்னுடைய 2 பேருக்கும் ஆளுக்குள்ள எனக்கு 2 கூலிக்கலாம், அல்லது அவருக்கு 2 கூலிக்கலாம். கூலி அல்லாஹ் தான் முடிவெடுக்கணும். நமக்கு 2 கூலியை நினைக்கிறதுக்கு உண்மையில் யாருக்கு 2 கூலி என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே இப்படியான நிலைப்பாடுகளில் சமூகத்தை 2 ஆக்காமல் ஒரே பெருநாள் ஒரே நோன்பு நோற்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்ற வழிமுறை. சில ஏரியாக்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. மார்க்கத்தில் குஃப்ரான திட்டத்தெளிவான குஃபுரில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவே இயலாது. திட்டத்தெளிவான ஷிர்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவே இயலாது. திட்டத்தெளிவான பிதஅத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவே இயலாது. ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த நேர்வழி நடந்த ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா, மாலிகி, மற்ற இமாம்கள் ரஹ்மஹுல்லாஹ், அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ், இன்னும் பல பேரறிஞர்கள் உலகத்தில் வாழ்ந்து போய்க்கிறாங்க. இவங்களை யாரும் பிதஅத்துவாதிகள் அல்ல. இவங்கள்லாம் அஹ்லு சுன்னாவை சார்ந்த அறிஞர்கள். இந்த அறிஞர்கள் இந்த மசாலாவில் கருத்து வேறுபட்டிருக்கிறார்கள். இந்த ஏரியாவில் கருத்து வேறுபாடு ஏதுவான சாத்தியப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய நிலைப்பாடு எதிர் விஷயத்தில் சர்வதேச பிறை தான். அந்த சர்வதேச பிறை என்பது ஒரு செய்தியை கிழக்குக்கு மேற்கும் அனுப்புகின்ற சர்வதேசம் அல்ல. நான் காண்கின்ற சர்வதேசம் ஒரு பகுதியில் உள்ள பிறையை அதன் மேற்கு பக்கம் அசைத்து செல்வதுதான் நான் காண்கின்ற சர்வதேசம். அது என்னுடைய நிலைப்பாடு. நான் வாசித்து அல்லாஹ் எனக்கு தந்த அறிவில் அல்லாஹ் எனக்கு இதுதான் சரியாகப்படுகிறது. அதுக்காக மத்தாக்களை நான் என்ன செய்யலை, காரசாரமாக நான் என்ன செய்யலை, அது மற்றது அறிவுபூர்வமாக எனக்கு படலை.
அப்படியாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சமூக கடமை என்று வரும்போதோ சமூக தலைமைகள் சொல்லுகின்ற ஒரு முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனால் நாங்கள் சமூகத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவோம். நான் இதுக்கு பொறுப்பு, நான் இதுக்கு ரெடி, எனக்கு இந்த டீம் இருக்குன்னு முன்னுக்கு வருவோம். அப்படி யாரும் வருவதில்லை. அப்படி யாருமே சர்வதேச அளவிலேயோ குறைஞ்சது சர்வதேச பிறை சொல்லுகின்றவர்கள் தேசிய அளவிலாவது ஒரு பிறை குழுவை தயார் பண்ணி வைத்திருக்கிறான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் கிடையாது. சிலர் சொல்கிறாங்க நாங்கள் சர்வதேச பிறை என்று சொல்றவர்கள் குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் உங்களோட சக்திக்கேற்ப என்ன செய்யணும்? தேசிய அளவிலாவது ஒரு நிர்வாக செட்டப்பை நீங்கள் ஏற்படுத்த வேணும். பிறை பார்ப்பதற்கு எங்கே கண்டாலும் பிறை எடுக்கணும் என்று சொன்னாக்கள் யாரும் பிறை கண்டா இந்த இலங்கை ஜமியத்துலமா ஏற்றுக்கொள்ளாதுன்றதுக்கான அப்போ நமக்கு ஒரு டீமை நாம் உண்டாக்கணுமா இல்லையா? அது செய்வதில்லை. அதே போல தாங்கள் ஜமாத்தான்னு கேட்டால் இல்லை நாங்கள் ஜமாத் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக்கலைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக்கல். அப்போ நீங்கள் ஏன் பிறையை அமுல்படுத்துகிறீர்கள்? நீங்கள் ஏன் பெருநாள் கொண்டாடுகிறீர்கள்? அப்போ ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைமை வேணுங்கிறது உண்மை. அது சிறுபான்மை நாடாக இருந்தாலும் பெரும்பான்மை நாடாக இருந்தாலும் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு தலைமை வேணும். ஏன்னா முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த தலைமை தான் அதை தட்டி கேட்கணும் அரசுக்கிட்ட. எனவே அப்படி ஒரு தலைமை அல்லது அது போன்ற ஒரு நோஞ்ச தலைமையாவது இருந்தால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கிற இடத்துல பெருநாள் நோன்பு போன்ற விஷயங்களை அது இஸ்லாமிய கடமைகளை ஒற்றுமையாக செய்யப்படுத்த வேண்டுதான் எங்களுக்கு உலமாக்கள் தருகின்ற வழிகாட்டு. அதை விட்டு போட்டு எங்களுக்கு இது சரி என்பதற்காக முற்று முழுதாக சமூகத்தை பிரித்து பாப்பா ஒரு பெருநாள், மகன் ஒரு பெருநாள், உம்மா ஒரு பெருநாள் கொண்டாட வைக்கிறது அது இஸ்லாமிய சாயம் அல்லது இஸ்லாம் என்று சொல்வது மனதுக்கு ரொம்ப நெருடலாக ஒரு துன்பமான விஷயமாக இருக்கு. எனவே இந்த கருத்துக்களை உள்மட்டு நீங்கள் என்ன கருத்தில் இருந்தாலும் நான் உங்களோட வேண்டிக் கொள்வது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆய்வில் உங்களுக்கு எந்த ஒரு முடிவுக்கும் வரலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் சமூகம் ஒரு நாட்டிலேயோ ஒரு பிரதேசத்தில் வாழ்கிற முஸ்லீம் சமூகம் ஒரு பெருநாள் தான் கொண்டாடணும், ஒரு நோன்பு தான் தொடங்கணும் என்பதுதான் இஸ்லாம். அதில் எந்த ஒரு அறிஞரையும் நான் மாற்றுக்கருத்து கொண்டதாக நான் காணல். அதாவது ஒரு பிரதேசத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு சமூகமாக வாழ்கிற முஸ்லீம்கள் ஒரு பெருநாள் ஒரு நோன்பு, அதுக்குள்ள மாற்றுக்கருத்து கிடையாது. எனவே அதை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை அமைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா